ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் சூப்பரான மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், மட்டனில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேக விடக்கூடாது, கம்மியாக வேக வச்சா போதும். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், மல்லி 1 கப்பு, அதாவது ஒரு 1/2 கிலோ கறிக்கு நான் மசாலா எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு 7 மிளகா போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, இவ்வளோண்டு ஒரு சின்ன பட்டையும் 1 கிராம்பு போதும். இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மசாலா எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சிடலாம். பெரிய தக்காளியில் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியும் நைஸாக நம்ம அரைச்சிட்டோம். இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கியிருக்கோம். இதில் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டலாம். சிம்மில் வச்சு தான் நீங்கள் நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. மசாலா இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி நம்ம ஊற்றிடலாம். இதே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும், அடியே பிடிக்கல பாருங்கள். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நம்ம கறி வேக வச்ச கறி இதில் ஊற்றிடலாம். கல்லுப்பு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரை மூடிக்கு பாதி போட்டால் போதும். இதில் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். கசகசா அது ஒரு 1/2 டீஸ்பூனு. இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். தேங்காவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சோன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நல்ல சுவையான மட்டன் குழம்பு ரெடி. பாருங்கள்.